இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். ஹாய் மேம், உங்கள் நேம்? மீரா. ஓகே, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து டீச் பண்ணுறீங்க? மேக்ஸ். இப்போ பொதுவாக வந்து நம்ம 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணுறதுக்கும் இந்த கிட்ஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? இந்த டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? மேம், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நெக்ஸ்ட் லெவல் அவங்கள மூவ் பண்ண முடியும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பேசிக் ஸ்ட்ராங்காக பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால தான் நெக்ஸ்ட் லெவல் அவங்களால மூவ் பண்ண முடியும். இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ட் ஃபார் பேசிக், தென் only we move to next, then only most of students they join in the school. ஓகே, எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்காக? Outdoor, maximum we'll take them to outdoor. The basic concept will take them to outdoor activities. Okay. The subject related we taking activities, then games, fun games, like that we are giving. ஓகே, இந்த சப்ஜெக்ட் வரைக்கும் அவுட்டோர் கேம்ஸ், ஃபன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து டீச் பண்ணுறதுனால குழந்தைங்க ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அது குயிக்காக அவங்களுக்கு பிக்கப் பண்ணுவாங்க. ஆக்டிவிட்டீஸ் மூலிமா டீச் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக பிக் பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணுவாங்க. அதனால ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சூப்பராக வந்து நீங்கள் டீச் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மேரத்தான் ரொம்ப சூப்பராக வந்துட்டு முடிஞ்சு இல்லையா? இந்த மேரத்தான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திஸ் இஸ் ஃபார் 3rd இயர். ஃபஸ்ட் இயர் நாங்கள் ஒரு 200 இருந்துச்சு, இந்த இயர்ஸ் 500 வந்திருக்கு. ஸோ வி ஆர் ஹாப்பி டு, பிகாஸ் திஸ் இஸ் த நியூ ஃபார் அஸ். ஸோ இந்த இயர் இவ்வளோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய அவுட் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்துட்டு ஆக்டிவாக இருக்காங்க. அதனாலேயே மேக்ஸிமம் எங்களை ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த டைம். ஓகே, இந்த மேரத்தான் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து முடிஞ்சிருக்கு. பேரண்ட்ஸை தாண்டி குழந்தைங்க எல்லாமே நானும் மேரத்தானில் ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஹாய் மேம். ஹாய் மேம், மை நேம் இஸ் சிந்துஜா. எந்த சப்ஜெக்ட் நீங்கள் டீச் பண்ணுறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம். கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் டீச் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருப்பல. இங்கே வானா வந்து உட்கார மாட்டாங்க, இதை சொல்லுனா சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆக்சுவலி அவங்க அந்த அட்மாஸ்பியர்லேருந்து இந்த அட்மாஸ்பியர் வரும்போது நாங்கள் அவங்க மதர், ஸோ அதனால் அவங்கக்கிட்ட இருக்கிறத விட எங்ககிட்ட நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அடாப்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸ்கூலுக்கு வந்துட்டாங்கன்னா நாங்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு மதர், அதனால் நாங்கள் அடாப்ட் பண்ணி நல்லாவே சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மேரத்தான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேம், மேரத்தான் அவங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் விட இந்த இயர் எங்களுக்கு நிறைய அட்மிஷன் வந்தது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. அடல்ட்ஸ் இந்த டைம் வந்து அடல்ட்ஸும் நிறைய வந்திருந்தாங்க, கிட்ஸுமே நிறைய வந்திருந்தாங்க. மோர் தென் 250 வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேரத்தான் என்னன்னு தெரியாது, பட் ஆனால் ஓடணும், அது ஒரு என்ஜாய்மெண்ட். ஸோ அதனாலேயே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எங்கள் ஸ்கூலுக்குமே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அது ஏன் பர்டிகுலராக சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி? மேம், பிகாஸ் வந்து இப்போ இந்த ஜென்ரேஷனில் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது 6th 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுமே அவங்க எப்படி அடிக்ட் ஆகிறாங்கன்னு தெரியல. ஸோ அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த 7th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ட்ரக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகியிருக்கிறாங்க இல்லையா? இதுக்கு யார் ரீசன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பர்டிகுலர் நம்ம யாரையும் ரீசன் சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், மேபி தெரியாது. ஸோ அவங்கள வந்து நாங்கள் எப்படியாவது, நாங்கள் ஒரு டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனலில் இருக்கிறதுனால ஸோ அவங்கள எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரலாம். ஸோ அதனால் எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த எஃபர்ட் போடணும். அதனால் இந்த இது கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு டீச்சர் நினச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து நல்வழிப்படுத்த முடியும் இல்லையா? ஸோ இந்த மேரத்தானுக்கு வந்து சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கான்செப்டை வச்சு ரொம்ப சூப்பராக அருமையாக வந்து இந்த மேரத்தான் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹாய் மேம், உங்களை பற்றி சொல்லிடுங்க. மேம், ஐம் ஸ்வேதா. ஐம் டேக்கிங் மேக்ஸ் அண்ட் EVS for year மேம், ஃபார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, உங்களோட கைட்ஸ் இன்ஸ்டிடியூட் பற்றி சொல்லுங்கள். கைட்ஸ் இன்ஸ்டியூட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருந்தாங்க மேம். இப்போ வந்து 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிருக்காங்க. அந்த அளவுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம் மேம். இங்கே CBSE சிலபஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், 1 to 5th பிரைமரி ஸ்கூல். ஓகே, பட் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான் இல்லையா? இங்கே வா வந்து உட்காரனா உட்கார மாட்டாங்க, இது சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அப்புறம் அப்படியே பிளேஸில் உட்கார வச்சு செட் பண்ணி அப்புறம் டீச் பண்ணிடுவோம் மேம். ஆக்டிவா வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஓகே, இந்த மேரத்தான்ல சே நோ டு ட்ரக்ஸ் அதை பத்தி என்ன சொல்றீங்க மேம்? இப்போ மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க மேம். நம்ம எப்போவுமே நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், எப்போவுமே எங்கேயோ எந்த பிளேஸ்லேயும் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனவங்க மேம் இருக்காங்க. ஸோ அதனால நோ சேவ் த ட்ரக்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக இப்போ எல்லாமே இப்போ காலேஜில் எல்லாமே ட்ரக்ஸுக்கு அடிமையாகிட்டு இருக்கிறதால
ஸோ நோ டு ட்ரக்ஸ். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இந்த மேரத்தான் வந்து கண்டக்ட் பண்ணி இருக்கிறதா அவங்க வந்து சொல்றாங்க. நம்ம எதிர்பார்த்தபடியே நிறைய வரவேற்பு கிடைச்சிச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா முன் வந்து நானும் ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய மெடல்ஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி இந்த மேரத்தான் ரொம்ப சிறப்பா முடிஞ்சிச்சு. மறக்காம ஆலயம் FM 90 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் மேம். ஹாய், உங்கள் பேர்? மை நேம் இஸ் பாக்யா. நான் இங்கே ஹிந்தி டீச் பண்ணுறேன். ஓகே மேம். கைட்ஸ் இன்ஸ்டிடியூஷனை பற்றி சொல்லுங்கள் மேம். எங்கள் இன்ஸ்டியூஷன் பற்றி கேட்டிங்கன்னா இங்கே டீச்சிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. கிட்ஸுகளுக்கு நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா எங்கள் சப்ஜெக்ட்டுகளை ஈஸியாக டீச் பண்ணுறோம். அவங்களும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. என்னோடய சப்ஜெக்ட் ஹிந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணுறப்ப டீச்சிங்கோ சரி லேர்னிங்கோ சரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அதை நாங்கள் ஈஸியாக்கிறதுக்காக ஆக்டிவிட்டீஸ் மூலயமா அவங்களுக்கு லேர்னிங் கொடுக்குறனால அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. டீச்சிங் இங்கே பெஸ்ட்டாக இருக்குது, லேர்னிங்கும் நல்லா இருக்குது. மேம் இன்னைக்கு வந்து மேரத்தான் நடந்துச்சு. கைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நடத்தின மேரத்தான் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மேரத்தான் எது கொடுத்துருக்கோன்னா பப்ளிக்கு ஒரு சிறந்த அவேர்னஸை நாங்கள் கொடுக்குறோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலயமா அந்த ட்ரக்ஸில் அடிக்ட் ஆகிருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு ரொம்ப சப்போர்ட் இந்த வருஷம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இனியும் இந்த சப்போர்ட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் பாராட்டுதலுக்குரிய என்ன விஷயம்னா ஸ்மால் கிட்ஸு கூடி ஏர்லி மார்னிங் 3 மணி 4 மணிக்கெலாம் எழுந்து இங்கே அதை அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அழகாக அவங்களோட ஈவெண்ட்டை நல்லா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் டீச்சர் சைடும் மேனேஜ்மெண்ட் சைடும் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுக்கான சப்போர்ட் இன்னும் அதிகரிக்கணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம். ஹலோ மேம். இன்றைக்கி நம்ம கைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நடத்தின இந்த மேரத்தானை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன். இதனோட தீம் என்ன, காசு என்ன அப்படின்னா சே நோ டு ட்ரக் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இதில் உங்களோட பங்களிப்பு என்ன? எங்களோட பங்களிப்புங்களா, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ஒரு டீமாக பண்ணோம். எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அந்தந்த இன்சார்ஜும் கிடையாது, எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா டீமாக தான் பண்ணோம். ஓகே மேம். நீங்கள் டீமாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். மேம் எந்த ஏஜ் க்ரைட்டீரியா இல்லாமல் 1.2 இயர்ஸ்லேருந்து 70 more than 70 வரைக்கும் above 70 வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுவே எங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அது இல்லாமல் இதுதான் எங்களுக்கே ஃபஸ்ட் டைம் மேரத்தானுக்கு எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. இதுதான் கண்டக்ட் பண்ணுறது ஸ்கூல் மூலியமா. இதுவே எங்களுக்கு இது ஹாப்பியாகவும் இருந்துச்சு. மோர் தென் 500 பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. அதுவே எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் டீமாக எங்கள் டீச்சர்ஸ் அப்புறம் எங்கள் பிரின்சிபல் மேம் எல்லாம் எங்களுக்கு நல்லா கைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதை யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தோம். ஓகே மேம். இந்த இன்ஸ்டிடியூஷன் இப்படி நடத்தியிருக்காங்க, இன்னும் இந்த மாதிரி நடத்தலாமா? இதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா இன்னும் போடணுமா? இதை அப்படியே கண்டினியூ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இவ்வளவு நேரம் நம்ம தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் ஒவ்வொருத்தவங்க கிட்டே இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கூட வந்து ஸ்கூல் பிரின்சிபல் மேம் தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த மேனேஜ்மெண்ட் பற்றி, மேரத்தான் பற்றி, ஏன் இந்த தீம் சூஸ் பண்ணாங்க, இதை பற்றி நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க. ஹாய் மேம். ஹாய், சொல்லிடுங்க. ஸோ ஐ எம் ஆர்த்தி, ஐ எம் த பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல். ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் எங்களுடைய 3rd இயர், மேரத்தானுடைய 3rd இயர். அப்புறம் எங்களுடைய தீம் பார்த்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ். பிகாஸ் இப்போ யங் ஏஜ்லேருந்து நிறைய பேர் இஸ் கெட்டிங் அடிக்ட் டு ட்ரக்ஸ். அதனால் மோர் தென் சேயிங் தெம் நாட் யூஸுங்கிறத விட ஒன்ஸ் லைக் டீச்சிங் மாதிரியே ஆக்டிவிட்டி பண்ணால் கான்செப்ட் சீக்கிரமாக அவங்களுக்கு போகுது. அதே மாதிரி அவங்களும் இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணால் தான் அவங்களுக்கு அது they can remember. பிகாஸ் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஒரு 2.5லேருந்தே, ஸோ எங்களுடைய ஸ்டார்டிங் ஏஜ் வந்து 1.4 கிட்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ when they are coming to 5 years 6 years இந்த மெமரிஸை பார்க்கும்போது ஈவன் அவங்க பண்ணணும்னு நினைக்கும் போது கூட இல்லை நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதுக்காக ஒரு அவேர்னஸை வந்து சொசைட்டிக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நினைக்கும்போது won't do that. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது இன்றைக்கி எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 550 வந்திருக்கிறாங்க. இந்த 550 கூடமே அதுக்குள்ளே போக மாட்டாங்க. அதுக்காக தான் எங்களுடைய மெயின் மோட்டிவ் இது ஒன்று. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து we want to approach to the public. So as a school and as a teaching profession, we are not only teacher for this school, we are going to develop the society. அது I am very promise and sure it is only in the teachers hand. ஸோ இதை நாங்கள் பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா ஸ்கூலாக எங்களால் போக முடியாது. ஸோ we can make all public to connect this. அதுக்கு தான் இந்த மேரத்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் வரும்போது அவுட் சைட் பப்ளிக்கும் எங்களுக்கு நிறைய வருவாங்க. ஸோ when they are running in the marathon, வெளியில் போகும்போது வியூ பண்ணுறவங்க இந்த 1 வயசு குழந்தையே இதுக்காக பண்ணும்போது, ஆனால் 1 வயசு குழந்தைக்கு இது தெரியாது. பட் when others viewing them, இவருக்கே இது பண்ணும்போது நம்ம ஏன் அதை விட்டு வெளியில் வரக்கூடாது? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஆன் ஸ்பாட்டில் 1 lakh நம்ம வந்து இதுலேருந்து எடுக்க முடியாது. பட் 1 at the end of one time we will get
நோ ட்ரக்ஸ் ஃபார் த ஓல்ட் வேர்ல்டு. ஸோ இதுதான் என்னுடைய மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வரதுக்கே குழந்தைங்க எல்லாம் காலையில் 8 மணிக்கு எந்திரிக்க சொன்னாலே ஐயோ எந்திரிக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிப்பாங்க. பட் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு 4:30க்கு கிரவுண்டுக்கு வந்து இத்தனை பேர் வந்து இந்த மேரத்தானில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் வி பிலீவ் தட் த கிட்ஸ் வில் கம் பிகாஸ் கிட்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ் தான். நாங்கள் ஸ்கூல் செக்டருக்குள்ளே இருக்கிறதுனால தட் டு ப்ரைமரி லெவலில் டில் த ஏஜ் ஆஃப் 12 they can change how we want. அதனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் பிளேம் பேரண்ட்ஸ். ஈவன் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் டு ஐ மீன் ஃபாதர் மதர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க புஷ் பண்ணுறது இல்லை கிட்ஸை. they expect more love and care. இந்த ஏஜில் அதை கொடுத்தீங்கனாலே they adapt to everything. why நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்னா where there is love and care they will settle down first. So we are all the second mother for them. So they are easy to come here first thing. And then எந்த கிட்லுமே லேசிங்கிறது பேர்த்தில் கிடையாது. ஆஃப்டர் 12 only they are மூவிங் டு தட் கேட்டகரி. அந்த 12 வரைக்கும் நீங்கள் எப்படி மூவ் பண்ணாலும் அவங்க மூவ் ஆகுவாங்க. அவங்களுக்கு டைமிங் தெரியாது. ஸோ வென் யூ வேக் இன் 6 they will wake. If you wake in 12 they will wake. They don't know the time. So the fault is us. நம்ம வந்து 10 மணிக்கு எழுப்பி விட்டுட்டு லேட்டுங்கிறோம். நோ, ஈவன் நீங்கள் 5 மணிக்கு எழுப்புனா குழந்தை எழுந்திருக்கும். ஸோ வி வாண்ட் டு ப்ரூவ் இட் டு பேரண்ட்ஸ். அதனால தான் மேம் நாங்கள் அந்த பேம்ப்ளேட் பண்ணும்போதே சொன்னாங்க கிட்ஸுக்கெல்லாம் 7க்கு போட்டிருக்கிறீங்க எப்படி வருவாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 445 கிட்ஸ் ஆர் இன்சைட் த கேம்பஸ் பிகாஸ் அவங்களுக்கு வந்து they need நியூ திங். சொன்னதையே சொல்லி கொடுத்தா they are not ready to accept. அவங்க வந்து ஒரு 1 வீக்காகவே போகணும் 6 மணிக்கு நம்ம ரன்னிங் ஓடணுங்கிறது அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ they want to see something new. ஸோ they are very ready. இப்போ ஒரு 2-3 பேரண்ட்ஸ் சொன்னாங்க மேம் இவன் தூங்கவே இல்லை அவனே எந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ they are very more interested in the new thing. அதனால் என்ன நடக்குமோங்கிற கியூரியாசிட்டி நம்மளை விட அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் we tried this. So all kids are ready to do anything. And as our genius told that world வந்து கிட்ஸை நம்பி இருக்குன்னா that is sure. விவேகானந்தா சார் சொன்னது, அப்துல் கலாம் ஜி சொன்னது நாட் ஓன்லி ஜஸ்ட் a quote, it is true for our world. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் எங்களுடைய மோட்டோ. ரொம்ப அருமையான தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்தீங்க மேம். அதாவது குழந்தைகள் வந்து அவங்களா எந்த பழக்க வழக்கத்தையும் வந்துட்டு கற்றுக்கிறது கிடையாது. அஸ் ஏ டீச்சர்ஸாக பேரண்ட்ஸாக எதை கற்றுக் கொடுக்குறோமோ அதை தான் கற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையான தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்தாங்க. தேங்க்யூ மேம். சில் என்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090.